ஹாய், இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் கிட்ஸ்க்கு தயிர் சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹஸ்பண்ட்க்கு என்னோடய ஃபேவரட் காம்பினேஷனான வத்த குழம்பு கேபேஜ் பொரியல் ஆம்லெட் தான் பேக் பண்ண போகிறேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி தான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு. அண்ட் இந்த மாதிரி வத்த குழம்புலாம் வச்சா 2 நாள் இந்த குழம்பையே வச்சு ஓட்டிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பத்த தேங்காய் அரைச்சி இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெயில் மணத்தக்காளி வத்தலை வதக்கி இது கூட சேர்த்துட்டா மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆகிடும். அண்ட் தயிர் சாதத்தோடு இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கிட்ஸ்க்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவங்களையும் அனுப்பியாச்சு. அவங்களுக்கு பேக் பண்ணதில் ஒரு பாக்ஸ் தயிர் சாதம் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிட்டேன்.